ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஷேர்ஸ்லேருந்து முதலீட்டாளர்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது காரணம் என்னென்னா, இப்போதைக்கு எதுவும் வார் சுச்சுவேஷன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தான் ஏதாவது க்ரோத் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில். ஆனால் இது ஒரு ஒரி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இது திரும்ப ஏறும். ஏன்னா இதில் முக்கியமாக சில ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொடர்ந்து ஏரோஸ்பேஸில் டிஃபென்ஸ் செக்டார்ஸில் க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் 2,88,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 395 ரூபா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.3% இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, தொடர்ந்து இருந்த வார் சுச்சுவேஷன்ஸ்னால் இது ப்ரைஸ் ஓவர் வேல்யூட் ஆகி ஒரு 430 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறமா இப்போ இறங்கி 400 ரூபாய்க்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி இறங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது டெட் ஃப்ரீ கம்பெனி, குட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. 23.9% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 26.5% இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட் 39%. சேல்ஸ் 6,000 கோடியிலேருந்து 9,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,100 கோடியிலேருந்து 2,100 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் 900 க்ரோஸ்லேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி 5,300 கோடி பக்கம் வந்திருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 25 லேக்ஸ் பக்கம் போயிட்டு இப்போ குறைஞ்சிருக்காங்க. ஒரு இறக்கத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அக்யூமுலேட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்குறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். இவங்களும் ஏர்க்ராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ் அண்டு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. லீடிங் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 4,652 ரூபா. இவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.86% கொடுக்குறாங்க. இதுவுமே லாஸ்ட்டு 4-5 மந்த்ஸாக நல்ல இன்க்ரீஸ் கொடுத்து 5,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு இப்போ ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. ஒரு டிப்லேயும் 1-2 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம், பரனா அக்யூமுலேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் க்ரோத்தில் 24.5% CAGR லாஸ்ட் 5 இயர்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27.3% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 27.4%. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 11,000 கோடியிலேருந்து 13,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3,000 கோடியிலேருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் 2,000 கோடியிலேருந்து 8,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் 3 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து 13 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதுவும் நல்ல கம்பெனி, லாங் டேர்ம்க்கு ஏற்றது. இதையும் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். மூணாவதாக பார்க்க போகிறது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இவங்க மெயினாக மேனுஃபேக்சரிங் ஆஃப் மிசைல்ஸ், அதுக்கப்புறம் அலைட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 61,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 1,672. ஸ்டாக்கோட PE 111 இருக்குது. இதுவுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14%. ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால தான் அவங்களோட ப்ராஃபிட்டை எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் புக் பண்ணுறாங்க. இது இறங்கி ஒரு 1,500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இறங்கினாலும் ஆட் பண்ணிக்கலாம். டெட் ஃப்ரீ கம்பெனி. டிவிடெண்ட் பே அவுட் 46% இருக்குது. இதோட நெட் ப்ராஃபிட் 200 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் 279 கோடியிலேருந்து அப்படியே டபுள் ஆகி 500 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1,50,000 அப்படியே மல்டிஃபோல்ட் ஆகி 5,67,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த 3 ஷேருமே நல்ல ஷேர்ஸு, லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஷேர்ஸு. ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இறங்க 1-2 குவான்டிட்டியாக ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன் த லைன் உங்களுக்கு திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ ஸ்மார்ட் மணின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இறங்கும்போது வாங்கிக்கலாம், ஏறும்போது விற்றுக்கலாம். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.